ஓர் ஊரில் ராமு மற்றும் குணா என இரண்டு விவசாயிகள் பக்கத்து பக்கத்து வீட்டில் வசித்து வந்தனர். இருவரும் நல்ல உழைப்பாளிகள். ஆனால் அவர்களுக்குள் எப்போதும் ஒரு சின்ன சண்டை இருந்து கொண்டே இருக்கும். ராமுவின் தோட்டத்தின் காய் கனிகள் குணா தோட்டத்திற்குள் விழுந்தால் சண்டை. குணாவின் ஆடு மாடுகள் ராமு தோட்டத்தில் வேலியை தாண்டி வந்துவிட்டால் சண்டை. ஒரு நாள் வயலில் வேலை செய்யும் போது ஒரு சிறிய வேப்பங்கன்று முளைத்திருந்தது. அது யாருடைய நிலத்தில் முளைத்தது என்பதில் ஒரு பெரிய சண்டை ஆரம்பித்தது. சண்டை முற்றியதில் ஒரு ஞானியை நாடிச் சென்றனர். ஞானி சிறிது யோசித்துவிட்டு, அந்த வேப்பங்கன்று யாருக்கு அதிகமான நிழல் தருகிறதோ அது அவருக்கே சொந்தம் என்றார். இரு விவசாயிகளும் தங்கள் நிலத்தை அளந்து பார்த்தபோது பாதி நிழல் ராமுவுக்கும் மீதி பாதி நிழல் குணாவிற்கும் விழுந்தது. அதை பார்த்ததும் இருவரும் சண்டையிடுவதை நிறுத்தி ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். அப்போதுதான் அவர்கள் இருவரும் எவ்வளவு நாட்களாக சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதை உணர்ந்தனர். அன்றிலிருந்து இருவரும் தங்கள் சண்டைகளை மறந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து தங்கள் நிலங்களில் அறுவடையை ஆனந்தமாக அனுபவித்தனர்.